அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய குயிஸ் ஆரம்பிக்கிறோம். முதல் கேள்வி, who is the last prophet in Islam? ஃபர்தி சொல்லுங்க, இஸ்லாமுடைய கடைசி நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, who is the last of the four righteous caliphs? அடுத்தது யாரு? கடைசி கலீஃபா. நம்முடைய கலீஃபாக்கள்ல நேர்வழி பெற்ற குலஃபா ராஷிதீன் 4 கலீஃபாக்களில் கடைசியாக, அதாவது 4வது கலீஃபா யாரு? இதுதான் இந்த கேள்வி. முஃபீத் சொல்லுங்க. உமர். வெயிட். இர்பாத் சொல்லுங்க. மறந்துருச்சு. காலையில தூங்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். சுபு தொழுது தூங்குறவங்களுக்கு மறக்கதான் செய்யும். தல்கா சொல்லுங்க. உஸ்மான். அது சரி. அடுத்தது அர்ஷத் சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு. இருங்க, நான் ஒவ்வொருத்தருடைய இதை நோட் பண்ணிக்கிறேன். இந்த டீம் ஹெட் இருக்கிறீங்களே, அவங்க இந்த ஆன்சர் பண்ணவங்கள நோட் பண்ணிக்கங்க. முதல்ல சரியான ஆன்சர் பண்ண பெஸ்ட் பர்சன், மாஷா அல்லாஹ், எப்பவுமே உற்சாகமா இருக்கக்கூடியவர் ஃபர்தி. மாஷா அல்லாஹ், எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா இருப்பார். என்ன ஃபர்தி? ரொம்ப ஆக்டிவா இருப்பார். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, what is the last pillar of Islam? இஸ்லாமுடைய கடைசி பில்லர். அதாவது இஸ்லாமுக்கு பில்லர்கள் உண்டு, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க படிச்சீங்க. அந்த பில்லர்ஸ்ல இங்க கேள்வி, கடைசி பில்லர் எது கேட்போமா? யார்கிட்ட கேட்கலாம்? யாசிர் ரையான் சொல்லுங்க. டி, to recite the shahada. to recite the shahada, அதுதான் கடைசி பில்லரா? அதாவது கலிமா சொல்றத கடைசி பில்லர்னு சொல்றாரு நம்ம யாசிர் ரையான். அப்போ இஸ்லாமுடைய தூண்கள் சம்பந்தமா பாடம் படிச்சது என்னாச்சு? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹதீஸ் மனப்பாடத்துல 3வது ஹதீஸே பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் தான் இருக்கு. அது எப்படி மறந்தாரு? கேள்வியை புரிஞ்சுக்கல. அபூபக்கர் சித்திக் சொல்லுங்க. எது? என்ன ஆன்சர் தெளிவா வரல? வெயிட். அபிசரமன் சொல்லுங்க. டு பெர்ஃபார்ம் த ஹஜ். ஹஜ் செய்தல் இஸ்லாமுடைய பில்லர்கள்ல கடைசி பில்லர். மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் வரும், சரியா? வாட் இஸ் த லாஸ்ட் லைன் இன் த அதான் கால் டு பிரேயர்? அதாவது பாங்கு சொல்லும் போது கடைசி வரி என்ன? இதுதான் கேள்வி. கையை மட்டும் தான் தூக்கணும். அடுத்து யஹ்யா சொல்லுங்க. என்ன? அஷ்ஹது அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. அத்தி சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். மாஷா அல்லாஹ், the right answer, லா இலாஹ இல்லல்லாஹ். அத்திக்கு மாஷா அல்லாஹ் அருமையா பதில் சொல்லிட்டார். நெக்ஸ்ட் क्वेश्चन, what is the last prayer called? அதாவது கடைசி பிரேயரா சொல்லப்படுகிற தொழுகை என்ன? தொழுகை என்ன? பதில் சொல்லப்படாது. முதல்ல உட்கார்ந்தாதான் கேட்பேன். இனிமேல் எழுந்து நிற்கவங்கிட்ட முதல் கேள்வியே கேட்கப்படாது, சரியா? யார்கிட்ட கேட்கலாம்? கை தூக்கி இருக்கணும்னு நான் செலக்ட் பண்ணி கேட்கணும். ஈசா, 5 பிரேயர்ஸ்ல கடைசி பிரேயர் என்ன? ஈஷா. மாஷா அல்லாஹ், ஈசாவுடைய தொழுகை தான் கடைசி தொழுகை, சரியா? நெக்ஸ்ட், how many times does a Muslim pray in a day? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒரு முஸ்லீம் தொழுவார்? அவர் கடமையான தொழுகையில் எத்தனை? முஹம்மத் சொல்லுங்க.
5 times. MashaAllah. Right answer 5 times. Next question. Salat or prayer is one of the pillars of Islam. அதாவது true or false இது? True னு சொல்லணும் இல்ல false னு சொல்லணும். அதுக்கு salat அதாவது salatனா தொழுகை. அதாவது prayer is one of the pillars of Islam. இஸ்லாமுடைய தூண்களில் ஒன்று. இது சரியா தவறா? அதான் இப்ப கேள்வி. வெயிட். யார் இனிமேல் ஆன்சர் சொன்னாங்களோ அவங்க அவுட். எழுந்து நில்லுங்க. ஆன்சர் சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் ரைட்டா சொன்னாலும் எழுந்து இப்படி வாங்க. இப்படி வந்து நில்லுங்க. வெயிட். இப்ராஹிம் சொல்லுங்க. ட்ரூ. இஸ்லாமுடைய தூண்களில் ஒன்று தொழுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். What do you call the funeral prayer? அதாவது funeral prayer அதாவது கடைசியா ஒருத்தர் இறந்த பிறகு அவருக்காக தொழுகை நடத்தப்படுமே, அந்த தொழுகையை என்ன என்று பெயர் சொல்லப்படும். அதை என்ன பெயர் சொல்லி நாம் சொல்லுவோம் அப்படிங்கிறது. சாலிஹ் சொல்லுங்க. ஸலாத்துல் ஜனாஸா. ஜனாஸா தொழுகை. அதுதான் பொதுவா மௌத்தா போனவங்களுக்கு நடத்துற தொழுகை ஸலாத்துல் ஜனாஸா என்று சொல்லப்படும். மாஷாஅல்லாஹ், ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். when do you pray maghrib? மக்ரிபை நீங்கள் எப்போது தொழுவீர்கள்? இதற்கான கேள்விக்கு பதில் சாஜித் சொல்லுங்க. ஆஃப்டர் சன்செட். வெரி குட். மாஷாஅல்லாஹ். சூரியன் மறைந்த உடனே தொழுகிற தொழுகை தான் மக்ரிப் என்று சொல்லப்படும். சரியான ஆன்சர். நெக்ஸ்ட். which surah must you say in every rakat? ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் ஓதப்படக்கூடிய சூரா எது? ஓகே, ரையான் சொல்லுங்க. சூரத்துல் ஃபாத்திஹா. மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிக்கிற சூரா. வெரி குட். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து வராதவங்களுக்கு வரும் இன்ஷாஅல்லாஹ். 2 hours what do you pray? அதாவது நீங்க தொழும்போது எந்த திசையை நோக்கி தொழுவீர்கள்? அதாவது எந்த பக்கம் எதை நோக்கி நின்று தொழுவீர்கள்? இதுதான். இங்க பாருங்க. does not matter, the Kaaba, any corner, south, இப்படி 4 ஆன்சர் இருக்குது. இப்போ யார் சொன்னது சொல்லுங்க. வாங்க, எழுந்து நில்லுங்க. இப்படி வந்து நில்லுங்க. வாங்க கமான். தப்போ சரியோ ஆன்சர் சொல்லக்கூடாது. அரசத் சொல்லுங்க. காபா. மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி தான் நாம் தொழுவோம். அதை தான் கிப்லா என்று சொல்றோம். கிப்லான நோக்கி தொழுகிற திசை. சரியா? வெரி குட். மாஷாஅல்லாஹ். how many mandatory rakats are in fajr? ஃபஜ்ரில் தொழ வேண்டிய கட்டாய கடமையா இருக்கிற ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை என்ன? அதாவது எத்தனை நம்பர் ஃபஜ்ர்ல கட்டாயம் தொழணும் அப்படிங்கிற கேள்வி. இருங்க, மறைகிறவங்களுக்கு ஷேக் கலீஃபா சொல்லுங்க. 4 மேண்டட்டரி ரக்காத், அதாவது கட்டாயமா தொழ வேண்டிய ஃபர்லு 2. வெரி குட். கரெக்டான ஆன்சர். மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் क्वेश्चन. prayer is the dash pillar of Islam. தொழுகை dash இஸ்லாமுடைய தூண் எத்தனையாவது அப்படிங்கறத இங்க சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? அப்துல் மொஹீத் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன். ஓ, ஃபர்ஸ்ட். வெரி குட். அடுத்தது வருவான் சொல்லுங்க. செகண்ட். சரியான ஆன்சர். prayer is the second pillar of Islam. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஷஹாதா, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். அது மாதிரி சொல்லாதீங்க. போய் உட்காருங்க. போய் உட்காருங்க. நெக்ஸ்ட். இந்த क्वेश्चन பாருங்க. the Persian, Urdu, Hindi and Turkish word the prayer is namaz, but what is the Arabic word of prayer? அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜ்ல, உருதுல, ஹிந்தில, டர்க்கிஷ் வேர்ட்ல எல்லாத்துலயுமே தொழுகைக்கு நமாஸ் தான் சொல்லுவாங்க. நமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அரபியில தொழுகைக்கு என்ன பேர் சொல்லப்படும்? பாருங்க. ஆப்ஷன்ஸ் சலாத், ஹஜ், ஷஹாதா, சௌத். இந்த 4 ஆன்சர்ல எது சரியான ஆன்சர் பாப்போம். ஆதில் சொல்லுங்க. சலாத். சலா என்பதுதான் சரியான
பதில். மாஷா அல்லாஹ். நெக்ஸ்ட், how many times a day are Muslims supposed to pray? அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும் இதுக்கு ஆன்சர். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஒரு முஸ்லீம் தொழ வேண்டும்? how many times a day? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? நீங்க சொல்லுங்க. 12 times. ஒரு நாளைக்கு முஸ்லிம் எத்தனை தடவை தொழ வேண்டும்? இப்ராத் சொல்லுங்க. 5 times. அவர் சுன்னத் ரக்காயத் எத்தனை தொழணும்னு நினைச்சிட்டாருன்னு தெரியல. ஓகே, 5 times. ஓகே, குட், மாஷா அல்லாஹ்.